வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு உடலுக்கு நன்மை தரக்கூடிய பீர்க்கங்காயை வச்சு தான் சட்னி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் சட்னி செய்ய இந்த மாதிரி 2 பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. இதை தோலை சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்தது 7-8 பூண்டு உரித்து சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கங்க. இந்த பீர்க்கங்காவில் நீர் சத்து நார் சத்துலாம் அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா வெந்து சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் அவ்வளோ நன்மை இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்னியாக செஞ்சிட்டோன்னா பசங்கள்லாம் கூட சாப்பிட்டுடுவாங்க. பீர்க்கங்காய் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ போட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்குங்க. இது கூடவே சட்னிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்குங்க. சும்மா ஒரு 10 செகண்டு கிளறி விட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துவையலாக வேணும்னா லேசாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ ஜாரை மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்குங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, 2 சின்ன சின்ன பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டிக்கணும். அவ்வளோதான். இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.